வணக்கம் சார். வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகாவை கண்டினியூ பண்ணி பல பேருக்கு அரசியல் ஆசை வந்திருக்கு. குறிப்பாக தனுஷ் அவர்கள் சமீபத்தில் பேசினது இன்றைக்கு பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. அவரும் அரசியல் கட்சி தொடங்க போகிறாரா அப்படின்ற கேள்வியை ஏற்படுத்துது. அவ்வளோ பெரிய கட் அவுட்ஸாக இருக்கட்டும், கூட்டமாக இருக்கட்டும், அவர் பேசின ஸ்டைல், அவர் பேசின விதம், அவர் சொன்ன கருத்து, இது எல்லாமே யோசிக்க வைக்குது. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ஜனநாயக நாடு. இதில் இவங்க தான் வரணும், அவங்க வரக்கூடாதுன்ற எந்த விதிவிலக்கும் இல்லை. எல்லாருமே வரலாம். அவங்களுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் மக்களை நோக்கிய கேள்விகளாக இருக்கும். புரியுதுங்களா? ஒருத்தர் வந்துட்டாருன்றதுக்காக நான் வருவேன்றதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்க போகிறதில்ல. தனக்காக யார் முதல்ல நிற்கிறான்றது தான் மக்கள் பார்க்குறாங்க. ஸோ உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கேரியரை தூக்கி போட்டுட்டு இங்கே நின்ன ஒரு நடிகனாக நின்று ஒரு தலைவனாக மாறின ஒரு தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. தலைவர் ஏன் இவருக்கு தகுதி இல்லை? தகுதி இல்லைன்னுலாம் சொல்லலை. வந்திருக்கிறது இன்னைக்கு யார் வரப்போறேன்னு 1000 பேர் சொல்லுவாங்க. இங்கே வெற்றிடம் இருக்கு சார். இவர் வந்தா இல்லை, இங்கே வெற்றிடம் இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, என்னுடைய ரசிகர்களுக்கு கறி விருந்து கொடுக்கணும்னு சொன்னார் ஒரு தலைவர். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் அதை கொடுக்க முடியாது, வேற இடத்துல கொடுக்குறேன்னு. தன்னுடைய ரசிகர்களுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி அவருக்கு எத்தனை வயசு ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை ஆண்டுகள் சினிமாவில் இருக்கிறாரு, எவ்வளோ பெரிய உச்சம். இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் எனக்கு தெரியும் தன்னுடைய ரசிகர்களுக்கு இது வரைக்கும் அவர் ஒரு கறி விருந்து கூட போடலைன்றது. புரியுதுங்களா? இந்த மாதிரி தலைவர்கள் கூட நாட்டை ஆளணும் அப்படின்றதுக்காக நான் வந்துடுவேன் இப்போ வந்துடுவேன் அப்படின்றத 3 தலைமுறைகள்லாம் கடந்தது. சின்ன பையனாக இருந்தவன்லாம் தாத்தாவாயிட்டாங்க. அவர் பையனுக்கு கல்யாணம் முடித்து அவங்க பேரெல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா அவருக்கு அதுக்கு அதேமாரி ஒரு பாட்டும் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் அப்பனையும் பேரனையும் பார்த்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த மாதிரி சொன்ன தலைவர்களுக்கு மத்தியில் இங்கே வெற்றிடம் இருக்குது, நான் வரப்போகிறேன்னா அது பெரிய விஷயம், எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃபேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? அரசியல் என்பது இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தர் வந்துட்டாருன்றதுக்காக இல்லை. இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் குறித்து இது வரைக்கும் என்ன பேசியிருக்கீங்க? அவர் ஈழத்தமிழர் போராட்டத்துக்காக எப்போ உண்ணாவிரதம் இருந்தாருன்றதுக்கு சான்று இருக்குது. என்ன, மீனவர்களுடைய படுகொலைக்காக போயிட்டு அப்படி ஒரு பேச்சு அவர் பேசியிருப்பாரா அப்படின்றது இன்றைக்கி பல பேருக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் இவருடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு அப்புறம் தான் பல பேர் அதை சர்ச் பண்ணி பார்த்தாங்க. இலங்கை என்பதே கேள்விக்குறியாகும்னு பேசினார். அந்த தைரியம் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நடிகனால் பேச முடியுது அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு உணர்வு இருக்குன்றது தான் அர்த்தம். புரியுதுங்களா? அப்பேற்பட்டவர் இன்றைக்கி நிற்பவருக்கு மத்தியில் நானும் வருவேன் இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது, யார் வேணால் வரலான்னு தான் நம்ம சொல்கிறோமே. மக்கள் யார் ஆதரிக்க போகிறாங்கன்றது தான் அடுத்த கட்டம். 70 ஆண்டுகள் பெரியாரினுடைய கொள்கையும் அண்ணாவினுடைய கோட்பாடுகளையும் கொண்ட கட்சிக்கு இன்றைக்கி என்ன ரிசல்ட் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அண்ணாவினுடைய பெயரால் தொடங்கப்பட்டது, ஊழலுக்கு எதிராக தொடங்கப்பட்டது, எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. இப்போ ஒரு அயன் லேடி அப்படின்னு பேர் எடுத்த ஜெயலலிதா அவர்களால் ஒரு கட்டமைக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு எந்த இடத்துல இருக்குன்றதெல்லாம் பார்க்கப்பட்டது. சார், இப்போ விஜய் அவர்கள் அன்மேட்சபிள் அப்படின்னு கூட இருந்தாலும், இப்போ தனுஷ் மாதிரி இல்லை விஷால் அவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு ஹிண்ட் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது எதனால அப்படின்னா, இப்போ நிறைய அமைச்சர்கள் இல்லை எம்எல்ஏக்கள் எல்லாருமே சாதாரண ஆட்களாக தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் மாறி இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் எனக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும்போது நான் ஏன் ஒரு எம்எல்ஏவா கூட ஆக முடியாதா அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல இருந்து மக்களுக்கு நான் செய்ய வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க வர்றாங்க அப்படின்றதான பார்க்க முடியுது. இப்போது நான் துவக்கத்திலேருந்தே சொன்னேன், வாழ்த்துக்கள் தான் சொன்னேன். நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். வருபவர்களை தடுப்பதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டங்கள் அதை சொல்லலை. நீங்கள் வாங்கன்னு தான் இப்போவும் சொல்கிறேன். புரியுதுங்களா? இங்கே தான் கோயம்பேட்டில் தான் இருக்குது மாநில தேர்தல் ஆணையம். டெல்லிக்கு போனீங்கன்னா பதிவு பண்ணிடலாம் உங்களுடைய கட்சியை. நீங்கள் அடுத்த நிமிஷம் அரசியல் கட்சி ஆக்கிடலாம். ஏன்னா பேரும் கொடியும் அறிவிச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுடைய கொள்கையும் நிலைப்பாடும் சொல்லுங்கள். மக்கள் எப்பேற்பட்டவர்களாக வராங்க, உங்களை ஏற்றுக்கிறாங்கன்றதெல்லாம் இருக்குது. உங்களை யாரும் இங்கே வர வேண்டாம்லாம் சொல்லலை. பாதிக்கப்பட்டு மக்கள் வழியில் கல்வி விருது விழா விஜய் அவர்களுடைய அரசியல்ல முக்கியமான ஒரு விஷயம். அவர் அந்த ஒரு முன்னெடுப்பு, அது எப்படி மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது, எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்தது, இது எல்லாமே பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி இவரும் நன்கொடையெல்லாம் மக்களுக்கு கொடுக்குறாரு. அந்த இதையும் கம்பேர் பண்ணியெல்லாம் பார்க்க முடியுது. நீங்க அதை பார்க்குறீங்களா? அதை பார்த்தீங்களா? அது எப்படி நீங்க அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் இதை கொடுப்பேன் அப்படின்றதுக்கு அந்த 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 நிகழ்வில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு யாராக இருந்தாலும் காலில்
விழாதீங்கன்றது இருக்குது. நீங்கள் அவருடைய இதை கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து நீங்கள் வெள்ளை வேஷ்டி கட்டிட்டீங்க, வெள்ளை சட்டை போட்டுட்டீங்க அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க? உங்கள் ஸ்லோகன் என்ன சொன்னீங்க அதில்? எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு அதுக்கடுத்து சொல்றாரு. என்ன சொன்னீங்க? ஓம் நமச்சிவாய சொல்லுவாரு, வேற ஜெய்ஹிந்த் சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் வந்து உங்களை அடையாளப்படுத்தும், நீங்கள் யாருன்றதை காட்டும். புரியுதுங்களா? ஏன் ஜெய்ஹிந்த் சொல்றதுல என்ன தவறு இருக்கு? அதாவது இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நான் வரப்போகிறேன், மக்களை ஆளணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய வலியும் வேதனையும் இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம். இன்னும் ஒருத்தர் இயக்குறாரு நான் நடிக்கிறேன்ட்டுலாம் வரக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ இவர் வரும்போது யார் இயக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? யார் என்ன இயக்குவாங்க? இவங்களை இப்போ தமிழகத்தில் பிஜேபி வந்து இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகள் அத்தனை பேருமே சொன்ன ஒரே விஷயம் பிஜேபியினுடைய பி டீம்னு சொன்னாங்க. இன்றைக்கி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி யார் பி டீமாக கூறுக்குள்ள வந்து தனியாக மீட்டிங் நடத்தினான்றது வரைக்கும் தெரியும். நான் இவங்களுக்கெல்லாம் எதிரின்னு சொன்ன சீமானுடைய நிலைப்பாடு என்ன இன்னைக்கு? அங்கே போய் உட்காந்து மாமன் மச்சான் உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரே ரத்தந்தான்ற இவர் என்னடானா மாப்பிள்ளைன்றதும் அவர் என்னன்னா மாமான்றதும். இல்ல அது தமிழ் உறவுகள் அப்படின்னு சொல்றாரு. எது? ஆமா, இவங்க நம்ம எல்லாருமே தமிழர்கள், அதனால நான் மாமா மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறேன். எதுக்கு எதிர்த்த? எதிர்த்து அப்போ நாடக அரசியல் தானே பண்ணியிருக்க. பென்ஸு கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிலமை, பென்ஸு கார் வாங்கினதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாடு, ஒய்ஃபுக்கு ரேஞ்ச் ரோவர் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, திரள் நிதி வாங்கினதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாடா? பிஜேபி கட்சி வந்து நாடக அரசியல் செய்யறாங்கன்னு சொல்றீங்களா? என்ன இப்போ இது இருக்கு, மாற்றம் இருக்கு. இல்ல அது சரத்குமார் அவர்களுக்கும் அவருக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது திரைத்துறையில இருந்தே இருக்கு. அதனால அந்த ஒரு மேடையை ஷேர் பண்ணணும்னு சொல்றாங்க. சரத்குமார் ஒன்றும் தேசிய தலைவர்லாம் ஒன்றும் கிடையாது. தன்னுடைய கட்சியை காப்பாற்ற தெரியாத ஒரு தற்குறி தான் அவரு. அது நீங்க எப்படி எடுத்தீங்க? நீங்க போட்டா தற்குறின்னு உங்களை சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க இன்னொருத்தர தற்குறின்னு சொல்றது சரியா? தற்குறின்னு யார்? தமிழகத்தினுடைய தலையெழுத்தையே மாத்தி இன்னைக்கு வந்த 2 ஆண்டுல 108 சீட்டுகளை வென்று இன்னைக்கு தமிழகத்துல ஆட்சியும் அதிகாரத்தையும் சாமானிய மக்களுக்கு எளிமையாக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைவரனுடைய கூட்டத்தை தற்குறினா வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னு. அது தவறுன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யாரையும் தவறுன்னு தற்குறின்னு சொல்ல முடியாது. யாரும் சொல்லி தடுக்கலையே. அப்ப நீங்க யாரும் எப்படி தற்குறின்னு சொல்வீங்க? இங்க பாரு, இதுதான் சொல்ல முடியும். வேற உங்களை வேற என்ன சொல்ல சொல்றீங்க? ஒரு ஆட்சியும் அதிகாரத்தையும் ஒரு எம்எல்ஏ சீட்டு தனியாக நின்று ஜெயிச்சிருப்பீங்களா? ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிச்சிருப்பீங்களா? சமத்துவ மக்கள் கட்சின்னு வச்சு சொல்லிட்டு, சமத்துவ மக்கள் கட்சின்னு மொத்தத்தில் சமத்துவத்தில் பேரில் தான் சமத்துவம் இருந்ததை தவிர்த்து அவங்க உங்களுடைய நாடார்களை தவிர வேற யாருமே இல்லையே அந்த கட்சியில். அன்னைக்கு ஒரே ராத்திரி தூக்கம் எந்திரிச்சது 2 மணிக்கு கட்டலில் கட்சியை கலைச்சிட்டாரு ராதிகாவோட பேசிட்டு. அப்போ கட்சிக்காக உழைச்சவன், போஸ்டர் ஒட்டினவன், கொடி கட்டினவன், பணம் செலவு பண்ணவன், அவனெல்லாம் நினச்சி பார்க்கலையே. அவர் அப்படி தானே கொடுத்தாரு பேட்டி. ராத்திரி 2 மணிக்கு தூக்கம் வரல, எந்திரிச்சேன், என் மனைவியை எழுப்புனேன், உங்களுக்கு எது விருப்பமோ செய்யுங்கன்ட்டாங்க. மறுநாள் காலையில் பூங்கத்தோட போய் நின்றுட்டேன். இது ஒரு அரசியல் தலைவன் எடுக்கக்கூடிய நிலைப்பாடா? இது ஒரு அரசியல் தலைவனுடைய பண்பாடா? இல்ல, இப்ப சீமான் என்ன சொல்றாரு, இன்றைக்கு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கும், நாளைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். அரசியல் கோட்பாடுகள் இன்னைக்கு ஒண்ணு நம்மளுக்கு சரின்னு தோணும், நாளைக்கு ஒண்ணு தவறுன்னு சொல்லும். அதுதான் பகுத்தறிவு. எல்கேஜில படிச்சதே நம்ம வச்சுட்டு இருக்க மாட்டோம். ஒரு நாள் ஒண்ணு நமக்கு தோணும் அப்படின்னு சொல்றாரு. பகுத்தறிவை கொண்டு போய் குப்பை தொட்டில போடுங்க. சரிங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவை கொண்டு போயிட்டு குப்பை தொட்டியில போடுங்க. ஏன்னா ஆமா ஓட்டில் ஒருத்தன் போட்டு ஓட்டிட்டு வந்தான்றது பகுத்தறிவா? அதை ஏத்துக்கிறீங்களா? அவன் பைத்தியம் முத்தி போய் அவன் அலைகிறான், அவன் பேச்சுக்கெல்லாம் நீங்க பதில் கேட்டீங்கன்னா எப்படி பதில் சொல்ல முடியும்? இட்லிக்குள்ள ஆமக்கறியை வச்சு கொடுத்ததும் ஒரு தேசிய இனத்தினுடைய ஒரு தலைவர் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கான், ரத்தத்தை சிந்திக்கிட்டு இருக்கான், மக்கள் அங்கே சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. எனக்கு இட்லியும் ஆமக்கறியும் கொடுத்தா அதை நான் அவிச்சு தொட்டு தின்னுக்கிட்டு இருந்தேன், எத்தனை தடவை நக்குன்றது வரைக்கும் உட்காந்து பின்னாடி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றக்கூடியதெல்லாம் நீங்க ஏற்கிறீங்களா? ஒரு நெறியாளரா? மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஆளு. நீங்க வந்து திருப்பியும் சீமான் சொல்றீங்க. 35 லட்சம் வாக்குகள் எங்க போச்சு? 35 லட்சம் வாக்குகள். இன்னைக்கு உன்னுடைய நிலை என்ன? 3.99% தான், 4% கூட இல்லைன்றான் ஒரு தம்பி. இன்னைக்கு உட்காந்து மாமா மச்சான் விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல சார், அவருடைய இயல்பு அப்படி. எல்லாரையும் வந்து உறவு முறை சொல்லி அழைக்கிறது அப்படின்றது அவருடைய இயல்பு அப்படின்னு சொல்றாங்க. செருப்பு கழட்டி அடிப்பான்னு சொன்னது நீங்க தானே. சங்கி சக தோழன்னு சொன்னது யாரு? நீ முழு சங்கின்னு அத்தனை பேருக்கும் தெரியும். சீமான் சங்கி இல்லைன்னு யாராவது நிரூபிக்க முடியுமா? இப்போ நயனா நாகேந்திரன் அவர்கள் அந்த மேடையை பார்த்து சொல்றாரு, இந்த மேடை வந்து எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மேடை இருந்து தமிழ்நாடு அரசியலே மாறி இருக்கும். என்ன மாறி சொல்லுங்க. சீமானுக்கு 3.99% ஓட்டு இருந்துச்சு. என்ன சரத்குமாருக்கு எத்தனை புள்ளி ஓட்டு? சரத்குமாருக்கு ஒரு சீட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உட்கார்றதுக்கு சேர் கூட தரல. என்ன
சரத்குமாரனுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க 3 பேரும் சேர்ந்து அப்போ உனக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரனுக்கு? இல்ல ஃபர்ஸ்டே ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு இம்ப்ரெஷன் மக்கள் மத்தியில கிரியேட் ஆயிருக்கும், இவங்க எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க அப்படின்ற புரியல மாதிரி நான் சொல்றாங்க. சொல்றது. ஓகே இல்ல சார், இல்ல நான் சொல்றது புரியுதா இல்லையா ஸ்வேதாக்குன்னு எனக்கு புரியுது தெரியுது. புரியுது. உங்களுக்கு இவங்க என்ன எல்லாம் இம்ப்ரெஷன் தனித்தனி நடந்து சரத்குமார மக்கள் அப்படியே தூக்கி வச்சு கொண்டாட்டி ஆரத்தி எடுத்துட்டாங்கன்னு ஆற தழுவிட்டாங்கன்னு கேக்குறேன். ம். காலியாய் திருப்பியும் சொல்றேன், ராத்திரி 2 மணிக்கு கட்டல்ல தூங்கி எந்திரிச்ச உடனே அரை தூக்கத்துல கட்சியை கலைச்சிட்டாருமா. ம். கலைச்சிட்டு மறுநாள் ஒரு பூங்கத்தோட போய் இணைச்சிட்டாரு. திரும்ப ஒரு கூட்டம் நடத்தினார் தெரியும்ல. என் கட்சிக்காரங்க எல்லாருமே திருப்பி என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கட்சியை நான் கொண்டு வர போறேன்னு. இந்த மாதிரி பைத்தியத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? 3 பைத்தியம். சீமானு சரியாகாத ஒரு பைத்தியம், சரியான பைத்தியம் இல்ல. சரி, எதுக்கு இத்தனை பைத்தியம் சொல்றீங்க நீங்க? வந்து சத்தியமா பைத்தியம் தான். நீங்க போட்டா பேசலாமே. போடுங்க, போடலன்னா விடுங்க. ம். உங்க சேனல் அனுமதி கொடுத்தா போடுங்க, போடலன்னா விடுங்க. பைத்தியம் தான். நேரத்துக்கு ஏத்த மாதிரி கொள்கை எப்படி நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்துவீங்க? கோட்பாடுகள் மாறலாமா? கொள்கை எப்படிமா மாறும்? ம். ஆனா உங்களுக்கு கொள்கை இல்லைன்னு சீமான் சொல்றாரு. அததான் சொல்றேன், பைத்தியம் வேற என்ன? பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய டாக்டர் இங்க இல்ல. அந்த பைத்தியத்துக்கு அது சரியாகாத பைத்தியம். சரியான பைத்தியமா இருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா சார், இப்போ தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி மக்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கையா போய் சேர்ந்திருக்கு. இந்த 2026 எலெக்ஷன் அதை தான் வந்து ப்ரூவ் பண்ணுது. அப்போ தாவேகாவை எதிர்த்து அதிமுக, திமுக, நாம் தமிழர், பாஜக இவங்க எல்லாருமே வந்து ஒண்ணா சேர போறாங்க அப்படின்லாம் வந்து கால்குலேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து பப்ளிக்ல வந்து அவங்களுடைய பிரசன்ஸை வந்து இப்போ சமீப காலத்துல அதிகமா பார்க்க முடியுது. அவசியம் என்ன? அதான் கேக்குறேன். நீங்க என்ன அதை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க அப்படின்றதுதான். முதல் தடவையா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சரியான எதிரியை சந்திக்கிறீங்க களத்துலன்னு அர்த்தம். ஓ, இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய் எதிர்க்கிறாங்கன்னு சொல்றீங்களா? காசுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கவனுக்கு மத்தியில மக்களுக்காக அரசியல் பண்ணி வந்த ஒரு தலைவரை கொண்டாடுது மக்கள் கூட்டம். எம்ஜிஆர் கொண்டாடிச்சா இந்த மாதிரி? எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? எத்தனை பேர் கேட்டீங்க? 40 ஆண்டுகள் அரசியல் அன்னத்தில் நான் யாரையும் குறைத்தெல்லாம் மதிப்பீடு பண்ணி சொல்லல. ஆனா இவருக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடை ஒத்துக்கங்கன்னு சொல்றேன். அதுக்கு உங்களுக்கு மனசுல இடம் இல்லையே. அண்ணாதுரைக்கு இல்லாதது, கலைஞருக்கு இல்லாதது, எம்ஜிஆருக்கு இல்லாதது, ஜெயலலிதாவுக்கு இல்லாதது, என்டிஆருக்கு இல்லாதது, மம்தா பானர்ஜிக்கு இல்லாதது. நீங்க இப்போ பாஜகவோட ஒரு மேடையில இருந்ததுனால இப்ப இவர் வந்து பாஜகவோட வெலை போயிட்டாரு அப்படின்ற மாதிரி, இல்ல அவர் வந்து சமரசம் போயிட்டாருன்னு சொல்லி சீமான சொல்றீங்க. ஆனா இதே விஜய் அவர்கள் வந்து நீட் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, ஒரு பாஜகன்ற ஒரு பெயரை சொல்ல மாட்டாரு, அமைச்சருடைய பெயரை சொல்ல மாட்டாரு, தர்மேந்திர பிரதான் அப்படின்னு அவருடைய அறிக்கையில வரமாட்டேங்குது. பாஜக மத்திய அரசுன்னு தான் சொல்றாரு தவிர அங்க கூட பாஜக அப்படின்னு பெயர் கூட சொல்ல மாட்டாங்க. அப்போ நீங்க உங்க கொள்கையில எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு சொல்றீங்க? அவரை கூப்பிட்டு ஆதார் கார்டு வாங்கி அவர் பேர் என்னன்னு சொல்லுவீங்களா? ஆமா, பேர் சொல்லி தானே ஆகணும். திருடன் சொல்லுவீங்களா? பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா? அவரை யாரு நீங்க அடையாளப்படுத்தி ஏங்க? அடையாளப்படுத்துறதுல என்ன தவறு இருக்கு? அவன் தான் திருடன். நீங்க பாருங்க. இல்ல சார், நீங்க கம்பேரிசன் வந்து இது நீங்க எப்படி பெயர் சொல்லாம ஏன் மறுக்கணும்? ஏன் பெயர் சொல்றதுக்கு தயங்குறீங்க? தீய சக்தி யாரு? இன்னைக்கு 3 வயசு குழந்தைகிட்ட கேளுங்க, தீய சக்தி யாருன்னு கேளுங்க சொல்லும். உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை நீங்க மீட்டிங்ல சொல்றது இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை நீங்க சொல்றது இல்ல, ஆனா ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சொல்றீங்க. அப்பான்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு தான் ஒரு 18 கோடி செலவு பண்ணாரு. வேற என்ன? மத்திய அரசை வந்து நீங்க நேரடியா விமர்சிக்க மாட்டீங்களே, என்ன காரணம்? திமுகவை நீங்க உங்க அறிக்கையில திமுகன்ற மென்ஷன் இருக்கு சார், பாஜகவை பெரிய லெவல்ல மென்ஷன் பண்ணி டைரக்டா ஒரு விமர்சனத்தை வைக்க மாட்டீங்களே. பல காணொளிகள் இருக்கு தரவா? பாஜகன்னு நீங்க இந்த பர்టిక్యులரான இஷ்யூல சொல்றீங்க சார். மோடின்னு சொல்லக்கூடாது. மோடின்னு சொல்ல மாட்டீங்கன்னு தான் பிரச்சனை. அதான் காட்டவான்ற காணொளிகள் காட்டவா? மதுரை மாநாடு இது அப்படியே உங்க போன்லயே போடுங்க சார். மதுரை நீங்க அப்படியே வந்து திசை திருப்பாதீங்க சார். அது அப்போ நீங்க வந்து மோடி பாஜக அப்படின்றத கொள்கை எதிரின்னு சொல்லி அப்ப மட்டும் தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் எந்த நிகழ்வுகள்ல சொல்றீங்க? காலையில எழுந்திருச்சவன சொல்லிடவா? முரசொலி மாதிரி எழுதிட்டே இருக்கணும்ன்றீங்க. இல்ல முரசொலி நமது எம்ஜிஆர்ல எழுதுன மாதிரி எழுதிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டூடண்ட் ப்ரொடெஸ்ட் நடக்குது. தர்மேந்திர பிரதான இன்றைக்கு விலக வச்சிருக்காங்க பதவியில இருந்து. பண்ணிருக்கிறது ஒரு மாணவர்கள். எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய தாவேகாவுடைய நிலைப்பாடும் அதான் இருக்கு. இப்போ எல்லா கட்சிகளையும் கேக்குறோம், தாவேகாவையும் क्वेश्चन பண்றோம். எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபோர்ட் போட்டீங்க? எந்த அளவுக்கு வந்து நீங்க ஸ்ட்ராங்கா வச்சீங்க? லயலமணி எங்க போலியா? எப்போ போனீங்க சார்? பதவி விலகின அப்புறம் போயிருக்கீங்க. 11 மணிக்கு பதவி விலகிட்டாரு, நீங்க 5 மணிக்கு போறீங்க. இங்க பாருங்க, 11 மணிக்கு பதவி விலகினாருன்றதெல்லாம் இல்ல. முடிஞ்ச பிறகு போய் என்னத்துக்கு? அந்த தகவல் வந்து தாமதமா தான் உங்களுக்கு வந்தது. புரியுதுங்களா? யாரு அமைச்சருக்கு எல்லாருக்குமே இல்ல நியூஸ்ல முன்னாடியே வந்துருச்சு.
கிடையாது. இல்ல வந்துருச்சு. சரிங்களா? சரி 5 எப்படி மணிக்கு வேணா வந்துருச்சு. இருக்கலாம். அது இங்க பாருங்க. அனுமதி தமிழக அரசு குடுக்க போய் தான் அங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அத நீங்க மொத புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஏன் குடுக்காம இருக்கணும்? அது நியாயமா நடத்துறாங்க. நியாயமா மாணவர்கள் நடத்துறதுனால நடத்துறாங்க. தான் குடுத்திருக்காங்க. தேவைன்றதுனால தான் திமுக அரசுலயும் கொடுக்கப்பட்டிருக்குது. போராட்டங்களுக்கு எங்க பெர்மிஷன் குடுத்தது? இருந்திருக்கு. எங்க குடுத்தது? குடுத்திருக்காங்களே எந்த சார். எந்த போராட்டத்துக்கு தூய்மை பெர்மிஷன் பணியாளர்களுடைய குடுத்திருக்கு? போராட்டம் 9 நாட்கள் நடக்கதான் செஞ்சது. கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி அத கொண்டு வந்து அடக்குமுறைக்கு இப்ப உள்ளாக்கி நர்ஸுடைய போராட்டம் நடந்தது. இருங்கம்மா, சத்துணவு நீங்க சொன்னதுக்கு அமைப்பாளர்களுடைய நான் சொல்றேன். போராட்டம் நடந்தது. நான் சொல்லட்டுமா? ஆசிரியர்கள் போராட்டம் நடந்தது. கிளாம்பாக்கத்துக்கு கைது பண்ணி கொண்டு போய் விட்டு கைதுகளும் நடந்தது, போராட்டங்களும் நடந்தது. ஸ்வேதா இதுக்கு பதில் சொல்லுங்க ஸ்வேதா. சொல்லுங்க. கிளாம்பாக்கத்துல கொண்டு போய் கைது செய்யப்பட்டு அவங்கள இறக்கி விடப்பட்டதுக்கு அப்புறம் எந்தெந்த ஊர் யார் யாருக்குன்னு தனித்தனியா வச்சு பஸ் அனுப்புன பெருமையெல்லாம் அந்த திமுகவுக்கு தான் உண்டு. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போராட்டங்கள் சொன்னீங்கல்ல. நடத்துறதுக்கு அந்த முதல்ல ஆட்சியிலும் இதை முடிங்க. அனுமதிகள் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து அதுக்கு போவோம். நீங்க அனுமதி இல்ல, இதை கொடுத்தது மட்டும் முடிங்க. போதுமா சார்? உங்களுடைய நிலைப்பாடு அனுமதி நீங்க தான். அந்த இடத்துல போய் நிலைப்பாடு சொல்றதுக்கு இருக்க போய் தான் எவ்வளவு அனுமதி தாமதமா கொடுத்திருக்கிறோம். போனீங்க இந்த அப்படின்றது தான். நிலைப்பாடு இருக்க போய் தான் அனுமதி கொடுத்திருக்கிறோம். அமைச்சர் போயிருக்கிறாரு, ஒரு நாங்களே சேர்மன் வந்து போயிருக்கிறாரு. புரிஞ்சுக்கணும் அப்படி. அது யாருக்கு? வந்து நீங்க வந்து நிலைப்பாடு கொடுத்துட்டாங்க, பெர்மிஷன் கொடுத்து ஸ்வேதாக்கு கவர்மெண்டா புரியணும்ன்ற சார் எந்த நீங்க அவசியமும் நீங்க இல்ல. இல்ல கவர்மெண்டா நீங்க வந்து பெர்மிஷன் கொடுத்திருக்கீங்க. தாவேகாவோட பார்ட்டிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு இல்லையா? அத நீங்க எப்ப சொன்னீங்க? நீட்டுக்கு தேவையில்லைன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. தேர்தலுக்கு முன்னாடி அது உங்க காதுல விழலையே? தேர்தலுக்கு அப்புறம் தான் சார் ப்ரொடெஸ்ட் நடந்தது. இல்ல நீங்க திரும்பவும் என்ன கேக்குறீங்க? தாவேகாவுடைய கொள்கையும் கோட்பாடும் நீட்டு தேவையில்லை. இதுல வேற என்ன? நான் தாவேகாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நம்புறீங்களா இல்லையா? ஆமா, நீங்க எம்எல்ஏவா வந்து போட்டி போட்டிருக்கீங்க. அப்ப நாங்க நம்ப தான் செய்றோம். ஆமா. கண்டிப்பா. தாவேகாவுடைய கொள்கை நிலைப்பாடு அதுதான். வேற என்ன? நீங்க அந்த கொள்கை கோட்பாட்டுல இருந்து நிலைப்பாடு அதுதான் அப்படின்னா திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அதுதான் சார். அவங்களும் வந்து நீட்டை எதிர்க்கிறாங்க. கொண்டு வந்தது யாரு? சரி சார், காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. அப்ப கையெழுத்து போட்டது யாரு? ஆதரவு கொடுத்தது யாரு? சார் நீங்க இப்ப அதுக்கப்புறமா அதுக்கான நான் எதிர்ப்புகளை ஸ்வேதா இதுக்கு தெரிவிச்சிட்டாங்க. பதில மட்டும் அது முடிஞ்சு போன வந்து ஹிஸ்டரி. நீங்க வந்து நான் இப்போ திருப்பி நான் ஒண்ணு நான் சொல்றதுக்கு பழச பதில் நான் சொல்லுங்க. பேசவே இல்ல சார். இப்போ திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ இங்க பேச்சே கிடையாது. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் ஏன் இருக்கக்கூடிய நாடக மாநில அரசியல் அரசு. நடத்திக்கிட்டு ஜென்சி வந்து உள்ள வச்சுக்கிட்டு நீங்க வந்து போராட்டத்தை நடத்திக்கிட்டு இதுக்கு போராட்டம் தரல, அனுமதி தரலன்னு ஏன் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது எப்படி இருக்குன்னா, மத்திய அரசுல மேல வந்து ப்ரொடெஸ்ட் நடந்தப்போ அந்த ப்ரொடெஸ்டே ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் இல்ல, பாலஸ்தீன கொடியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு கேள்வி வச்சாங்க. ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அது சந்தர்ப்பவாதிகள் எல்லாருமே இருக்கதான் வாங்க, செய்வாங்க. எல்லாருமே வாங்க. அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம்ன்றது வந்து கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும்னு மெரினால ஒண்ணு கூடணும். எந்த அரசியல்வாதியும் எந்த அரசியல் அடையாளங்களையும் நாங்க உள்ள சேர்க்கல. எல்லாத்தையுமே வெளியில அனுப்பணும். அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெளியில எல்லாரையும் எப்படி சார் அனுப்ப முடியும்? அங்க எவ்வளவு பெரிய கூட்டம் அரசியல் இருந்தது. கட்சியினுடைய தலைவர்களை வெளியில அனுப்பியாச்சு. அரசியல் அடையாளங்களோட அங்க யாரையுமே வச்சுக்கல. அது என்னால சத்தியம் சொல்ல முடியும். அதுக்காண்டி இப்போ வர்றவங்களை அப்படியே வெளியில அனுப்பணும் அப்படின்னு சொல்றீங்களா? அரசியல் அடையாளங்களோட யார் வந்தாலும் வெளியில தான். சார் இப்போ அந்த ஒரு ப்ரொடெஸ்ட் பீட்டாக்கு வந்து ஆதரவா யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்க அத்தனை பேர் வெளியில அனுப்புனதை நீங்க பார்க்கலையா? சரி இப்போ ஆதரவா அரசியல் கட்சி நிலைப்பாடோட இருக்கிறவங்க நீங்க வெளியில அனுப்புறீங்க அப்படின்னா எப்படி நீங்க வந்து ஒரு ப்ரொடெஸ்டுக்கான வாய்ஸ் வந்து பெரிசா வந்து போய் சேரும்? எல்லாருடைய 60 ஆண்டுகளும் 70 ஆண்டுகளும் ப்ரொடெஸ்ட் நீங்க அரசியல் கட்சிகள் தானே, ஏன் போராடி ஒன்றும் கலட்டலன்னு கேட்கல. அதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நீங்க அப்படியே திசை திருப்புறீங்க. நான் கேட்டது டிவிகே பத்தி கேட்டுட்டு நான் இருந்தேன். டிவிகே ரெப்ரசன்டேட்டிவா தான் சொல்றேன். அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அதுக்காக தான் ப்ரொடெஸ்ட்ல உடன்பாடு இல்லையா? இங்க பாத்தீங்களா, ஸ்வேதா நல்லா பேசுவீங்கன்னு தெரியும். இவ்வளவு நல்லா நம்ம ஒரு 2 மாசம் வரலன்றதுக்காக இவ்வளவு நல்லா பேசக்கூடாது. இல்ல புரியுதா இல்ல இல்ல உங்களுக்கு? நீங்க அப்ப எதுல சொல்றீங்க சார்? இப்ப திமுக அதிமுக இல்ல அவங்க எல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பவாதமா பண்றாங்கன்னே வச்சுக்கோங்க. நீங்க உங்க திமுக நிலைப்பாடை எப்ப சொன்னீங்க? அவ்வளவுதான் கேள்வி. யாருக்கு? எங்களுடைய நிலைப்பாடு திருப்பியும் சொல்றோம். அதுல உடன்பாடு நீட்டுல கிடையாது. அதை ஏற்கனவே தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் தாவேகாவுடைய சார்பா எல்லா இடத்துலையுமே நாங்கெல்லாம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேடைகள் அத்தனையிலுமே முழங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். நீட்டுக்கு எதிர்ப்பாளர்கள் தான் நாங்க. அதுல ஒருபோதும் மாற்று கருத்து இல்லை. நீங்க இப்போ ஏற்கனவே நடந்த திமுக ஆட்சியில நடந்தது போல ஒரு தீர்மானம் போட்டு அதை அனுப்பிட்டா அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? சரி, அப்ப வேற என்ன பண்ணா சாத்தியம்? சட்ட ரீதியா தான் எதிர்கொள்ளணும். ஆட்சி மாற்றம் தான் இங்க தேவை. ஆட்சி மாறினதுக்கு பிறகுதான் அது நடக்கும். அப்படிதான் பண்ணவே முடியும். இந்த அரசாங்கம் பண்ணாது. புரியுதுங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கான பாஜகவை கேட்டா இது யாரு எடுத்துட்டு வந்தான்னு கேட்கும். சரி, அவன் தான் எடுத்துட்டு வந்துட்டான்ல, நீ மாத்துனா மாத்தணும்ல. அவன் சர்வாதிகார ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்றது ஏற்கனவே தெரியும். புரியுதுங்களா? அமைச்சர் பதவி விலகி இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக அரசு ஸ்டூடெண்டோட ப்ரொடெஸ்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க அமைச்சர் வந்து பதவி விலகுறாரு அப்படின்றது
அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? சாமானியமாலாம் விலகல. ம். அன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு எதிராக போடப்பட்ட சட்டம் கடந்த இந்த 5 ஆண்டுகளுக்கு இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து விவசாயிகள் போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் நடந்ததுன்றத நீங்க பார்த்தீங்க. பஞ்சாப்ல இருந்து எப்படிப்பட்டவர்கள் விவசாயிகள்லாம் அங்க வந்து இறங்குனாங்க. இறங்கும்போது முள்வேலிகள் அமைக்கப்பட்டு, கான்கிரீட் சுவர்கள் அமைக்கப்பட்டு, ராத்திரியோட ராத்திரியா கான்கிரீட்ட கொண்டு வந்து ரோட்ல கொட்டி எப்படியெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். ராணுவத்த கொண்டு வந்து நிறுத்தியலான்றதெல்லாம் பார்த்தோம். அப்படியெல்லாம் பண்ணி கடைசியில தான் என்ன பண்றீங்க? சட்டத்த திரும்ப வாங்குறீங்க. நீங்க இவ்ளோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே! தவறுதல ஒப்புக்கொண்டுட்டு உடனடியா அதுக்கான நடவடிக்கைகள எடுத்திருக்கலாம்ல. அந்த இடத்துல தான் இப்பவும் சொல்றோம். நீட் தேர்வுல கசிஞ்சது, அதுக்காக தர்மேந்திர பிரதான் பதவி ஏத்துக்கிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா, அதற்கு கீழ இருந்த செயலாளர், ம். கல்வித்துறை செயலாளர்ன்னு இருப்பாங்கல்ல, அவங்க போகணும்ல. ம். அதுக்கு கீழ அந்த டிபார்ட்மெண்ட் அவங்களும் அது பொறுப்பா டோட்டலா இல்லையா? சிஸ்டமா தானே சார் மாத்த முடியும். மாத்தணும். அந்த அததான் சிஸ்டத்த சொல்றேன். ரெகுலேட் பண்ற இடத்துல இவர் தலைமை இருக்கு. அதுக்காண்டி எல்லாத்தையும் வெளில அனுப்பிட முடியுமா? தலைமைய மாத்திட்டா, அதுக்கப்புறம் எல்லாரும் ஒழுங்கா ரெகுலேட் பண்ற மாரி இன்னொரு தலைமை வரும்ன்றது தான் கள்ளக்குறிச்சியில நம்பிக்கை. விஷச்சாராயம் நடந்துச்சு. ம். முதல்ல சிஎம்க்கு தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய கலெக்டருக்கு தெரியுமா? கலெக்டருக்கு தான் தெரியும். கலெக்டருக்கு தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய எஸ்பிக்கு தெரியுமா? எஸ்பிக்கு தான் தெரியும். எஸ்பிக்கு தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளருக்கு தெரியுமா? ம். யாருக்கு தெரியும்? ஆய்வாளருக்கு தான் தெரியும். அப்ப ஏன் இவங்களெல்லாம் மாத்தல? உங்களுக்கு தெரியாம ஆனா இந்த நான் என்ன இவங்கள கேட்கிறேன் மாத்திர ஸ்வேதா? இப்போ நான் என்ன முதலமைச்சர் கேட்கிறேனோ அதுக்கு பதில் இல்ல சொல்லிட்டு சார், கடந்து வாங்க. அதுக்கு நீங்க சொல்றது இல்ல வந்து நான் லாஜிக்கலா வந்து எப்படி அது வொர்க் ஆகும்னு தான் நான் கேக்குறேன். சொல்றதுக்கு பதில சொல்லிட்டு கடந்து வாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அடிப்படையில இருக்கக்கூடிய ஆய்வாளருக்கு தெரியும் அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனா செத்து போனதுக்கு அப்புறம் தான் 70 பொணங்கள அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் தீர்வு குடுப்பீங்க. ஆனா அதுக்கு யாரும் மாற்றப்பட மாட்டார்கள். இல்லையா? மக்கள் பணத்த கொண்டு போய் 10,00,000 10,00,000 குடுத்துருவீங்க. இப்ப எதுக்கு சார் திமுகவ சம்மந்தமே இல்லாம இது பண்றீங்க? நான் இந்த கேள்வியே கேட்கலையே சார். நான் நான் என்ன சொல்றது கேட்கிறேன்னா, புரியுதா இல்லையா நீங்க உங்களுக்கு? சொல்றது புரியுது. ம். நான் என்ன கேட்கிறேன், யாரு கலெக்டரோ பொறுப்பேத்துக்கணும்? இல்ல பொறுப்பேத்துக்க கூடிய இடத்துல அந்த தலைமையில இருந்து லீடர்ஷிப்பா இப்ப இங்க 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 நாங்க வேலை செய்றோம். எங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. நாங்க என்ன வேலை செய்றோம்ன்றது கண்காணிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. சோ அப்ப அந்த இடத்துல இவங்க எல்லாம் சரியா கண்காணிக்கல அப்படின்றது தான் அந்த தலைமை விலகுறதுக்கான அர்த்தம். அதுதான் வந்து இப்ப நடந்திருக்கு. அது கரெக்ட்டா தானே எல்லாருக்கும் பங்கு பண்ணிருக்காங்க. உண்டு இருக்கு. அக்கவுண்டபிலிட்டின்னு சொல்றாங்க இல்லையா? அததான் நானும் சொன்னேன். இப்போ ம். அதுதான் உங்களுக்கு ரொம்ப புரியிற மாரி இலகுவா சொன்னேன். ஆ. நீங்க திருப்பி நீங்க டிசெண்டிங் ஆர்டர்ல சொல்லிட்டு இருக்கீங்க சார். அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணாம. எல்லாத்தையும் அதுதான்மா காரணம் அதுதானே. அடிப்படையில தப்பு இருக்கு. இந்த பில்டிங் ஆடுதுன்னா பேஸ் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அடிப்படை சரியா இருக்கான்னு பாக்குறது தான் தலைமையுடைய வேலையே. அப்ப பார்க்கலையே கரெக்ட்டா நீங்க. பண்ணிருக்காங்க. நீங்க அதனால தான் பார்க்கல. தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறாருன்னு அதுதான் இப்ப சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? ஆமா. அது டோட்டலாவே மாறணும்ன்றது என்னோட எண்ணம்னு சொல்றேன். ஓகே. ஒருத்தருக்கு ஒரு பார்வை இருக்கணும் இல்லையா? ம். நான் இப்ப தாவேகாவுல இருந்தாலும், தாவேகா கவர்மெண்ட் இத தான் பண்ணுதுன்னாலும், எனக்குன்ற ஒரு பார்வை இருக்கும். திமுகல ஒருத்தர் இருப்பாரு, மேடையில ஒண்ணு பேசுவாரு, கீழ இறங்கி வரும்போது சொல்லுவாரு, அது கட்சியினுடைய நிலைப்பாடுங்க. என்னோட நிலைப்பாடு இதுதான்றத சொல்லுவாரு. அதிமுகல இருப்பாரு, பிஜேபில ஒருத்தர் இருப்பாரு, நேர்ல பழகுவதற்கு ரொம்ப நெருங்கிய நண்பரா இருப்பாரு. எனக்கு அந்த மாரி நெறைய நண்பர்கள் இருக்காங்கன்றது உங்களுக்குமே தெரியும்னு வச்சுக்கங்க. ம். அந்த மாரி அவங்கள வந்து பிஜேபி கட்சின்னு இருக்காங்க. ஆனா பழகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இவரு போய் எப்புட்றா பிஜேபில நான் கேட்டுருக்கேன். நீங்க எப்படி பிஜேபிலலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி நண்பர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அதையெல்லாம் வச்சு எடை போட்டுற முடியாது. ம். ஒருத்தருக்கு ஒருவருடைய பார்வைகள் இருக்குன்னு சொல்றேன். இவங்க எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் நாடக அரசியல அரங்கேற்றிட்டு இருக்கிறாங்க. ம். இன்னைக்கு என் மாமன்றதும், மச்சான்றதும், திமுககாரன் பங்காளின்றதும், நீட்ட நான் தான் ஒழிப்பேன்றதும், என்ன ஒரு தடவ உள்ள விட்டு பாரு யாருமே ஏற்றுக்கல, நிராகரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த இந்த அலங்கார தோரணம் தான் ஊர அலங்காரப்படுத்துதுன்றது மாரி, இந்த கூட்டணி அமைஞ்சிருந்தா இப்படி இருந்திருக்கும், அப்படி ஆயிருக்கும்ன்றத வாயில வடை சுட்டுறலாம் ஈஸியா. களத்துல ஒன்னத்தையும் பண்ணிட முடியாது. ஓகே. என்ன? அதிமுககாரர்கள்லாம் எப்படி விமர்சிச்சாங்க தலைவர் தளபதின்றத நீங்க எல்லாமே நேர்குழலா பார்த்தீங்க. கடந்த காலங்கள்ல ராஜேந்திர பாலாஜி என்னென்ன சொன்னாரு, ஆர்வி உதயகுமார் என்ன சொன்னாரு, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். புரியுதுங்களா? இன்னைக்கு நிலைப்பாடுகள் நீங்களே கேட்டிருக்கீங்க. அதிமுகவ அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? அதிமுக அப்போ கட்சியா ஏத்துக்க மாட்டீங்களா? அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. எடப்பாடியார் ஒரு தலைவர் இல்லையா? அப்படின்லாம். ம். நான் சொன்னேன், அவங்க கட்சிக்கு அவங்க தலைவரா இருக்கிறவர் தலைவராக இல்ல. அங்க கட்சி வந்து காலியாகிட்டு இருக்குன்றத சொன்னேன். இன்னைக்கு பிஃபோர் அதோட எலக்ஷன் சொன்னீங்க. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? ம். இன்னைக்கு அது கன்டின்யூ ஆகிட்டு இருக்கு. அப்ப தலைமைன்றத கட்டுப்படுத்தி இருக்கணும்ல. கட்டுப்படுத்த தவறி இருக்கிறார். ஓகே. அவ்வளோதான். இந்த மாரி தான் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னைக்கு ஒன்றியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு தொடர்ச்சியா அப்படிதான் இருந்துகிட்டு இருக்குது. ம். அது எல்லாத்தையுமே நீங்க வந்த உடனேயே இப்போ இந்த புரொட்டஸ்ட் மூலமா வந்து பாஜக இதையும் சொல்லி அரசு முடிச்சிடுறேன். அதாவது புரொட்டஸ்ட் நடக்குது. யாரை எதிர்த்து நடக்கணும்? மத்திய அரசு எடுத்து நடக்கணும். நடத்தணும். எதுக்காக நடத்தணும்? நீட்டு எதிர்த்து. எதிர்த்து நடக்கணும். தாவேகாவை எதிர்த்ததனுடைய நோக்கம் என்ன? தாவேகா அமீராக வந்து இருக்கட்டும். மாநில அரசு.
இருங்க. சிஎம் சிஎம் வந்து இது இல்லம்மா, ப்ரொடெஸ்டுக்கு நான் நிலைப்பாடு சொல்லிடுறேன். அத மாதிரி தான். அமீராக இருக்கட்டும், வெற்றிமாறனாக இருக்கட்டும், அந்த மியூசிக் டைரக்டர் என்ன ஜேம்ஸ் வசந்த் ம். அவரா இருக்கட்டும், ரஞ்சித்தா இருக்கட்டும், இதை எதிர்த்ததனுடைய நோக்கம் என்ன? ம். அந்த சேலம் பக்கத்தில் அவர் அம்பேத்கர் சிலை திறக்கலையாமா. ம். தாவேகா கவர்மெண்ட் வந்து 60 நாள் ஆச்சாமா. ரஞ்சித் பேசுறாரு. அவருடைய கேள்வி கரெக்ட் தானே இல்லையா? இது அந்த மேடையில பேசினது வேணா தப்பா இருக்கலாம், இரலவெண்டா இருக்கலாம். கரெக்ட் ஆனா தான். அந்த சத்தியமா கேள்வி கரெக்ட் தான். சத்தியமா கரெக்ட் ஆ. தான். 6 வருஷமா எங்க போயிருந்தீங்க கேட்குறேன். 6 வருஷமா திமுக ஆட்சியை வந்து ரஞ்சித் அவர்கள் விமர்சனம் பண்ணதே இல்லையா? துப்புரவு நீ பணியாளர்களுடைய வேலையில இருந்து வேலையில பண்ணிட்டு என்ன பண்ணீங்க? எல்லா திமுகவுக்கு இடங்கள்லயும் அடிவருடியா தான் இருந்தீங்க நீங்க. யாரு திமுக ரஞ்சிதா? பணம் ஃபண்ட் பண்ணி நீங்க படம் எடுக்கலையா? ம். என்ன எப்படி? படம் ஃபண்ட் பண்ணி இப்படி எடுத்தாங்க? ஏங்க இப்பவும் சொல்றேன். என்ன படம் ஃபண்ட் பண்ணி எடுத்தாங்க? நீ உங்களுடைய படத்துக்கு யார் முதலாளி? எந்த படத்துக்கு சார்? எந்த படங்களுக்கு நீங்க வந்த தான் படங்களுக்கு? சொல்றீங்க திமுக ஃபண்ட் பண்ணிருக்கேன்னு. எந்த படத்தை திமுக ஃபண்ட் பண்ணாங்க? வெற்றிமாறனாக இருந்தாலும் சரி, இல்ல ரஞ்சித் படத்துக்கு எந்த படம் ஃபண்ட் பண்ணாங்க? நான் சொல்றேன், இப்ப பார்த்து சொல்றேன், புரியுதுங்களா? திமுகவாக இருந்தாலும் சரி, ரஞ்சித் எடுத்த படத்துல சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் வரும் பார்த்தீங்களா? கம்ப்ளீட்டா அதுல திமுகவை தான் காட்டியிருப்பாரு. ம். என்ன திமுக காட்டியிருந்தாரு? திமுகவினுடைய அடையாளங்களை தான் வச்சிருப்பாரு. எது சார் திமுக அடையாளம்? சார்பட்ட பரம்பரைன்னு ஒரு குத்துச்சண்டை ஆமா சார், நான் படம் பார்த்தீங்களா? பார்த்திருக்கேன். நீங்க எந்த அடையாளத்தை சொல்றீங்கன்னு திமுக peculiar-ஆ கொடி சொல்லுங்க. பறக்கிறதாக இருக்கட்டும், அங்க நடக்கக்கூடிய அரசியல் பேச்சுக்களாக இருக்கட்டும், அத்தனையுமே திமுகவினுடைய வண்ணமா மட்டும்தான் இருக்கும் அது, அந்த படம். அதை நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க போய் பாருங்க, ம். புரியுதுங்களா? அவரு திமுகவினுடைய அடிவருடியா தான் பல காலங்களா செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். நான் என்னன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்கா கேட்குறீங்கல்ல, ம். 6 ஆண்டுகள்னா இந்த 5 ஆண்டுகள் திமுகவும் 1 ஆண்டுகள் எடப்பாடியினுடைய ஆட்சி காலமும் அதுல சேருது, 2 கவர்மெண்ட்டையுமே. ஏன் நீங்க கேட்கல? சரி, ஆணவ படுகொலையா இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீலம் திமுகவை எதிர்த்து தான் கேள்வி கேட்டிருக்கு. ஞாபகம் இருக்கா? சேகர் பாபு அவர்கள் கூட நீங்க வந்து நீங்க வந்து பிரஸ்ஸே கிடையாது, பிரஸ் கிட்ட தான் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அதை வந்து ஒரு பெருசா மதிக்காம தான் வந்து திமுக வந்து நீலமை வந்து அப்ப அந்த இடத்துல ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பெரிய அளவுல கேள்வி பொருளா மாறிச்சு. ஸோ எல்லா இடத்துலயும் நீலம் திமுகவுக்கு எதிரான இல்ல திமுக மேல விமர்சனம் வரும்போது அதை பதிவு பண்ண தான் செஞ்சிருக்காங்க. எந்த இடத்துல வந்து நீங்க மற்றவர்களை சொல்லியிருந்தா கூட, இப்ப வெற்றிமாறன் அவர்களை நீங்க கேள்வி எழுப்பினா கூட அதுல ஒரு இது இருக்கு. இப்ப நான் இதை வந்து ஏன் ஆதரவா நான் வந்து கேட்கணும்னு இல்ல, இத்தனை நாளா கவனிச்சதுல ரஞ்சித் அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்து பல கருத்துக்கள் முன் வச்சிருக்கிறாரு. எப்படி நீங்க திமுகவை வந்து வாயை திறக்கலன்னு எப்படி சொல்வீங்க? நீங்க இப்ப வச்ச எல்லா கருத்துக்கள் இடத்துலயும் மாரி வந்து செல்வராஜ் அவர்களுக்கு கூட வந்து ஒரு ரெகக்னிஷன் அப்படின்றது இருந்திருக்கு திமுக ம். ஆட்சியில. ரஞ்சித் அவர்களுக்கு பெருசா ரெகக்னிஷன் விருது கொடுத்தும் போது கூட மாரி செல்வராஜ் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சே தவிர எந்த படத்துக்கு கூட அங்கீகாரம் மாரி அப்படின்றது நடந்தது செல்வராஜ் கிடையாது. யார் டீம்ல உள்ளவரு? அதுதான் சார், அவர் திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாருன்னு நீங்க மாமன்னன் படம் கூட அவர் வந்து எடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க அவர் சொன்னா ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க ரஞ்சித் அவர்களை நீங்க எந்த அடிப்படையில இவங்க எல்லாமே சொல்றீங்க? ஒரே டீம் தான் சொல்றேன். எப்படி சொல்வீங்க சார்? ஆமாம்பா, ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் வேறு வேறு இல்ல, ரெண்டும் எப்படி ஒண்ணு தான் சொல்றேன். அப்படிலாம் சொல்லிட முடியாது. அப்படிதான் அவருடைய சொல்ல முடியாது. படத்துடைய சாராம்சம் வேற, இவருடைய படத்தோட சாராம்சம் நீங்க வேற. நீங்க சாராம்சமா கூர்ந்து நீங்க கவனிச்சீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அப்ப எனக்கு அதாவது சார்பட்ட பரம்பரை சரியா இப்ப ஞாபகம் இல்ல. அதனால நான் வந்து இத நான் வைக்கல. இல்லாத தகவலை சொல்லி நாளைக்கு இல்ல, நீங்க நான் என்ன இருக்கிற கூப்பிட்டு தகவலை பேசலாம். தான் சொல்றேன். நீங்க வந்து தாவேகாவுக்கு எதிரான ஒரு கேள்வியை வச்சுட்டாரு அப்படின்றதுனாலே அவர் திமுகன்னு பிராண்ட் பண்றது எப்படி சரி? திமுக இப்பவும் சொல்றேன், நாங்க வரும்போது மொத்தத்தையுமே பிஜேபின்னு தான் சொன்னீங்க. அப்ப நாங்க இல்லைன்னு சொன்னோம், யாருமே நம்பல. அதனால இப்ப இப்பவும் நீங்க சொல்றேன், இன்னொருத்தர பண்ணுவீங்களா? இப்பவும் நீங்க நம்பலன்னு சொல்றேன். அது அப்படிலாம் புரியும் கிடையாது. போது தான் உங்களுக்கு புரியும் அது நீங்க சொல்றேன். அரசியல்வாதிகளை கேட்கலாம் சார். இப்ப நீங்க இப்ப எப்படி இதை எந்த சொல்வீங்க? அரசியல்வாதிகளை மற்றவர்கள் கேட்கணும்? யாரெல்லாம் இப்ப உங்களுக்கு சீமான் அவர்கள் உங்களை சொல்லியிருக்கிறாரு, ஆமா பாஜகன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அதே மாதிரி மத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் இந்த இடத்துல கொஸ்டின் கேட்கிறேன். இந்த இப்ப இடத்துலயுமே அதே மாதிரி தான் தெளிவாக தான் நீங்களும் சொல்றேன். பண்றீங்கன்னு கேட்கிறேன். கிடையவே இப்போ கிடையாது. யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்றாங்களோ பாஜகன்னு சொன்னாங்க. அதே மாதிரி உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் திமுகன்றீங்களா? இப்பவும் சொல்றேன், நீங்க எப்படி எந்த ஸ்டைல்ல கேட்டாலும் சரி, ம். புரியுதுங்களா? திமுக ஒரு கூட்டத்தை செட் பண்ணி, அது மாணவர்களுடைய கூட்டம், அது அங்கே புரட்சி வெடிக்குதுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது. உண்மையிலே மாணவர்களுடைய கூட்டம் எப்படி நடந்ததுன்றது எல்லாமே தெரியும், புரியுதுங்களா? ஏற்கனவே வந்து இப்போ டெல்லியில் இப்போ நடந்தது பார்த்தீங்களா, அது மாணவர்களுடைய கூட்டமைப்பு. அதுக்குள்ளே ஊடுருவிட்டாங்கன்றதையுமே இப்போ இங்கே சென்னையில் ஊடுருவினாங்கன்றதெல்லாம் ஒரு சகோதரி வீடியோ போட்டாங்க, மறுக்கிறீங்களா? அவங்க ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இதே போல தான் ஜல்லிக்கட்டு போராட்டமும் நடந்தது. அதில் ஊடுருவதற்காக வந்த தலைவர்கள் அத்தனை பேருமே பின்வாங்கி தான் போனாங்க. சீமானுக்கு உள்ள அனுமதி கிடையாது. அவரை நீங்கள் இப்போ கடந்த காலங்களில் பேட்டியில் கொடுத்துருப்பாரு பாருங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு அனுமதி இல்லை, அன்புமணி ராமதாஸுக்கு அனுமதி இல்லை. இந்த மாதிரி பல பேர் வந்து திரும்பி தான் போனாங்க. பீட்டாக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த நடிகைகள்லாம் உள்ளே வரும்போது எல்லாருமே வெளியில் தான் அனுப்பப்பட்டார்கள், புரியுதுங்களா? ஏன்னா நான் அந்த போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்ன்றதுனால இவ்வளவு ஸ்ட்ராங்காக என்னால் சொல்ல முடியுது. அதே மாதிரி தான் இங்கே ரஞ்சித் அவர்கள் பண்ணக்கூடிய விஷயம் இன்றைக்கி ஒரு விஷயத்துக்காக பேசிட்டாருன்றதெல்லாம் கிடையாது.
என்ன இத்தனை நாள் வாய் திறக்காதது 6 வருஷம் இன்னைக்கு அந்த பசங்க அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ன உடனே நீங்கள் வந்து நீட்டை எதிர்க்கிறத விட்டு தாவேக்காவனுடைய கவர்மெண்ட் 60 நாளையில் சிலைய தரைகள் 60 நாளில் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடணும்னு நினைக்கிறீங்க. சிலையை திறக்கிறதுக்கு எத்தனை 5 வருஷம் வேணுமா சார்? உங்களுக்கு அதை விட இன்னும் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அது முக்கியமான விஷயம் இல்லையா? உங்களுடைய கொள்கை தலைவர், உங்களுடைய கொள்கை எங்க தலைவர், கொள்கை தலைவர் இல்ல, ஏன் எங்க கொள்கை தலைவர் தானே, எங்களுக்கு தெரியும். அவர் உங்க கொள்கை தலைவர் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமான ஒரு தலைவரா தான் அவர் இருக்கிறாரு. அதனால அந்த கேள்வி எழுப்புறாங்க. யாருக்கு? எங்களுக்கு தெரியும்னு சொல்றேன். உங்களுக்கு தெரியும்னா ஏன் பண்ணலன்றதான கேள்வி. தாவேக்கா ஆட்சி நிறுத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லுங்க. தாவேக்கா ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கு. தாவேக்கா ஆட்சியில நீங்க திறக்க போனதை நிறுத்திட்டாங்களா? ஆமா, இப்போ 2 மாசமா உங்க ஆட்சி தானே இருக்கு. இல்லம்மா, நான் திருப்பியும் சொல்றேன், நல்லா இல்ல, இப்போ உங்க ஆட்சி தானே சார் இருக்கு. இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு. அங்க பிரச்சனை இருக்கு அப்படின்றத பதிவு பண்றாரு. கிடையாதும்மா, ஏற்கனவே நடந்த காலகட்டங்கள்ல நடந்தது. அந்த சிலையை திறக்க முடியல, அது காலுக்கு மேல திறக்க விட மாட்டோம்னு யாரும் சொல்லலையே. ஏன் அப்ப திறக்கல? திறப்பாங்க. நீங்க ஏன் இப்பவே நடக்கல? இங்க பாருங்க, இவ்வளவு 2 மாசம் ஆயிருச்சே, அதனாலதான் ஏன் நடக்கலன்ற கேள்வி வருது. 25 வருஷம் சாதிய ஆணவ பிரச்சனையில அவங்க வேணான்னு தானே சார் உங்களை சூஸ் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. 25 வருஷமா சாதிய ஆணவம் தலை தூக்கி இருந்த காலகட்டத்துல பஸ்ல அந்த சாதியினருக்கு உள்ள போயிட்டு பேருந்து வரும்போது அவங்க எல்லாம் சீட்ல உட்காந்துட்டு வருவாங்க. அங்க பஸ்ஸே போகக்கூடாதுன்றது கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்ததுனுடைய நிலை. 25 ஆண்டுகளினுடைய நிலை எனக்கு உடைச்சிருக்கு தாவேக்கா. மறுக்கிறீங்களா? 25 வருஷம் போகாத பஸ் போயிருக்கு. 25 வருஷம் யார் இருந்தா? ரஞ்சித் படங்கள் காட்ட வேண்டியதானே, பேச வேண்டியதானே, பேச வேண்டியதானே. இத்தனை நாட்கள் ஏன் கேட்கல? சோனம் வாசு உண்ணாவிரதம் இருந்தார்ல, நீங்களும் இருக்க வேண்டியதானே. உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? போராடுங்க, வாங்க, நீங்க போராடி. நான் சேரியில இருந்து வந்தேன், அதை பண்ண இதை பண்ண, நான் போராடி இருக்கேன். நான் போராடினா இல்லையான்றது பத்திரிகைகள் சொல்லட்டும், உளவுத்துறை சொல்லட்டும், காவல்துறை சொல்லட்டும், எதிர்த்து பேசின அத்தனை அரசியல் கட்சிகளும் சொல்லட்டும். நீங்க எங்க வந்து உட்காந்தீங்க போராடினீங்க, அது சொல்லுங்க, எனக்கு தெரியணும்ல. என் கூட பாரதி ராஜா கைதா இருக்கிறாரு 2-3 முறை, வெற்றிமாறன் கைதா இருக்கிறாரு, என்ன அமீர் கைதா இருக்கிறாரு, ராம் கைதா இருக்கிறாரு. நீங்க எங்க கைதானீங்க? எந்த போராட்டத்துக்கு வந்தீங்க? நான் இவங்கெல்லாம் சினிமாக்காரர்கள் தான், எல்லாரையும் விமர்சிக்கல. இருக்கதானே செய்றாங்க. யாரு? இப்ப நீலம் சார்பாக போராட்டங்கள்லாம் நடத்தப்படுது. இன்னைக்கு நீங்க வந்துட்டு பல இவ்வளவு நாட்களா நீங்க பண்ணின மாதிரி எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லல. நீங்க இன்னைக்கு ஏன் பேசுனீங்கன்னு நான் கேட்கல. அவரு இப்போ நீங்க எம்பவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீலம் பண்பாட்டு மையம் அந்த மாதிரி அவருடைய சார்பா இருந்து பண்ணிட்டு தானே இருக்கிறாரு. நல்ல கொஸ்டின், நல்ல கரெக்டான நேரத்துல கேட்டிருக்கீங்க. இங்க உங்களுக்கு ரஞ்சித்ன்ற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டு அப்புறமா பேசுறீங்க. எந்த அடையாளமுமே இல்லாம மக்களுக்காகவும் வலிக்காகவும் வேதனைக்காகவும் பேசினவங்க நாங்க. ஓகே, புரியுதுங்களா? அடையாளத்தை ஏற்படுத்திட்டு பேசும்போது அந்த இடம் வலிமையா அந்த குரல் கேட்காதா? யாருக்கு இல்ல, பொதுவா கேக்குறேன். கேட்க தான் செய்யும். நாங்க வள்ளூர் கோட்டத்துல பேசும்போது கேட்கலையா? இல்ல சார், மெரினால பேசும்போது கேட்கலையா? இன்னைக்கு டெல்லியில பேசும்போது கேட்கலையா? அன்னைக்கு சிஏஏ போராட்டம், ஷாகின்பாக் போராட்டம் நாடு முழுக்க நடந்தது, சென்னையில மண்ணடியில நடந்தது. இதே சமத்துவத்தை பேசக்கூடிய விடியல் கட்சியினுடைய தலைவர் தான் எதிர்கட்சி தலைவரா இருந்தே அந்த கூட்டத்துக்கு வரத்துக்கு 27 நாட்கள் எடுத்துக்கிட்டாரு. 34 நாட்கள் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தோட ஒருங்கிணைப்பாளர் நான். எதிர்கட்சி தலைவராக இருந்து அந்த போராட்டத்துக்கு வருவதற்கு 27 நாட்கள் தேவைப்பட்டுச்சு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இங்கே எந்த பிரச்சனைனாலும் இவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு டிசைன் இருக்கு. அது வலுப்பெறும்போது தான் மூஞ்ச காட்டுவாங்க. சாதாரண போராட்டங்கள் இங்கே எதுவுமே நடக்கலைன்னு சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, பகுதி நேர மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள் போராட்டம், எத்தனை நடிகர்கள் போய் உட்காந்தாங்க? எத்தனை பேர் போய் உட்காந்தாங்க? தாவேக்கு ஆதரவு கொடுத்தது போய் களத்தில் அண்ணன் நாதவர்ஜுன் அண்ணன் நின்னாரு, பொதுச் செயலாளர் நின்னாரு. நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா போய் அந்த இடத்துல ஆதரவு கொடுத்துருக்கீங்க. யாரு? நீங்க தானே இப்போ தான் சொன்னீங்க எல்லாத்துக்குமே அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் வராங்கன்னு நான் சொல்லல சார். நான் எல்லாத்துக்கும் நீங்க வேணா திருப்பி வேணா பாருங்க. எல்லாத்துக்கும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை போராட்டம் நடந்தது இல்ல, அந்த இடத்துக்கு ஆதவண்ணன் போனாரு, பொதுச் செயலாளர் போனாரு, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கண்டினியூவா போனாங்க. நானுமே இரவுகளில் போய் நின்றுகிட்டு இருந்தேன். அதுக்கு பல பேர் சாட்சி இருக்கிறாங்க, நீங்க கேட்டு பார்த்து. அந்த மாதிரி ஏன் நீட்டுக்கு போலன்னு தான் கேள்வி. இப்பவும் சொல்றோம், அதுக்காக ஒரு அமைச்சர் போயிருக்கிறாரு, ஒரு சேர்மன் போயிருக்கிறாரு. எங்க கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்க போறாங்க. நீங்க அது திமுக ஒரு பிம்பமா கட்டமைச்சு தான் நீங்க நடத்த போறீங்க. இப்போ அண்ணன் முத்தரசன் திமுக அதுல ஒரு பார்ட் பண்ணாங்கன்றதால மொத்தமா திமுக நீங்க சொல்ல முடியாது. சொல்லி முடிச்சாரு. இப்போ நம்ம 4 பேர் இருக்கோம், அதுல 3 பேர் இங்க ஒரு கட்சிக்கு மட்டும் இங்க அனுமதியே இல்லைன்னு சொன்னவர் யாரு? நாங்க கேட்கவும் மாட்டோம் கூப்பிடவும் மாட்டோம்னு சொன்னவர் யாரு? யாரு? கம்யூனிஸ்ட் சொன்னாங்கல்ல, அவங்க அலுவலகத்துல தானே நடக்குது. பாருங்க, திருப்பியும் ஒன்னே சொல்றேன், கேட்டுக்கங்க.
நீங்கள் எல்லாமே சொல் வடிவத்தில் வச்சது அத்தனையுமே இன்றைக்கி செயல் வடிவத்தில் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். அதுக்கு நீங்கள் என்ன வண்ணம் கொடுத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. புரியுதுங்களா? இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றமும் எழுச்சியும் புரட்சியும் நடந்ததுன்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஆட்சி காலத்தில் தான். இந்த 2 ஆண்டுகள் இவர் எடுத்த முயற்சி தான். இவர் வந்து அங்கே வந்தாரா இங்கே வந்தாரா, சினிமா பிரபலம் கூட்டம் கூடிடும், எங்கே போவீங்க, 1000 விமர்சனங்கள் இதே சமயத்தில் பேசியிருக்கோம் நீங்களும் நாங்களும். மறுத்து பேசுங்க இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா காணொலிகளும் இருக்குது இன்னைக்கு இணையத்தில் போய் பாருங்க. புரியுதுங்களா? அத்தனையுமே இன்னைக்கு மறுத்து பேசினவர் தான் இன்னைக்கு எல்லாத்தையுமே போறாரு, பார்வையிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இருக்கக்கூடிய இது வரைக்கும் தமிழகத்தில் ஆண்ட முதல்வர்கள் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் ஒரு முதல்வர் இருக்கிறாருன்னா அவர் தான், அமைச்சர்கள் இருக்கிறாங்கன்னா அவர் தான் இருக்கிறாங்க. எல்லாம் போய் பார்த்துட்டு ஓடி வர வேலை இல்லை. புரியுதுங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே கதவு திறந்துட்டு ஓடக்கூடியவர்களுக்கு மத்தியில் எல்லாத்தையுமே அமைதியாக இருந்து பார்த்து அத்தனைக்குமே பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு. அதனால் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விமர்சனங்கள் இருந்தாலும் அத்தனையுமே எதிர்கொண்டு இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தமிழக வெற்றி கழகமாக இருக்குது. நீட்டினுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். நீட்டு வேண்டாம்ன்றதில் அதில் மாற்று கருத்தே இல்லை. பாஜக கொள்கை எதிரியான கட்சி தான், திமுக ஊழலுக்கு எதிரான கட்சி தான். இது ரெண்டுமே எங்களுக்கு எதிரிகள் கட்சி தான். அதில் ஒருபோதும் எங்களுக்கு மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஓகே, நன்றி சார். வாழ்த்துக்கள்.